நடிகர் சங்க நடைபெற இருக்கின்ற நடிகர் சங்க தேர்தல் சம்பந்தமாக விஷால் அணியினரின் வெற்றி நிச்சயப்படுத்தப்பட்டதால் இன்றைக்கி சரத்குமார் அணியினர் சார்பாக கிச்சா ரமேஷ் என்ற ஒருத்தர் ஜேகே ரித்தீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் நடிகர் அவர் பேரில் கொலை மிரட்டல் விடுகிறார்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ரமேஷ் என்றவர் யார்? கிச்சா ரமேஷ் என்றவர் யார்? அவர் போலீஸாரால் தேடப்படும் ஒரு கிரிமினல் குற்றவாளி. அவர் பேரில் இந்த விருகம்பாக்கம் ஸ்டேஷன், வடபழனி ஸ்டேஷன், கேகே நகர் ஸ்டேஷன், கோயம்பேடு ஸ்டேஷன், நிறைய ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது. போலீஸாரால் தேடப்படும் ஒரு குற்றவாளி, அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டு. இந்த அக்யூஸ்டு எப்படி போய் இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? இவன் கம்ப்ளைண்ட் எப்படி ரீச் ஆகும்? இது போல் ஒரு கேடுகட்ட தரமில்லாத ஆட்களை வச்சுக்கொண்டு ராதா ரவி, ராதிகா, சரத்குமார் இவங்க 3 பேரும் தேர்தல் பயத்தினால இது மாதிரி நிதிஷ் சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ராதா ரவி, சரத்குமார், ராதிகா இவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாரோடைய ஒய்ஃபு ராதா ரவி, ராதிகாவுடைய பிரதர் தான் சரத்குமாரோடைய ஒய்ஃப் ராதிகா, ராதிகாவுடைய பிரதர் ராதா ரவி. இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. இந்த குடும்பத்தில் ஒன்றா இருந்துட்டு ராதா ரவி சார் நடிகர் சங்க செயலாளராக இருக்கார், சரத்குமார் நடிகர் சங்க தலைவராக இருக்கார், சின்ன திரைகளுடைய தலைவியாக ராதிகா இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு சினிமா துறையை தன் குடும்ப கட்டுப்பாட்டில் வச்சுட்ருக்காங்க. குடும்ப அரசியல் நடத்துகிற மாதிரி சினிமா அரசியலை குடும்பமாக நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது ராதா ரவிக்கும் சரி, சரத்குமாருக்கும் சரி, இது மாதிரி ஒரு கேடுகட்ட தரம் தாழ்ந்த ஆட்களை வச்சுக்கொண்டு எங்கள் போன்ற ஆட்களை சீண்டி பார்க்காதீங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்கேன் ராதிகா மேடத்துக்கு, ராதிகா மேடம் நீங்கள் எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்தவங்களை எல்லாத்தையும் தரக்குறைவான வார்த்தைகள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. நேற்று ஒரு முக்கியமான எங்களுடைய டீமில் இருக்க விஷால் அணியை சேர்ந்த எங்களுடைய டீமில் இருக்கிற ஒரு முக்கியமான மகளிர் அணியை சேர்ந்தவங்களை நீங்கள் தரம் தாழ்ந்தவன வார்த்தைகளை பேசிட்டுருக்கீங்க. இங்கே இருக்க எல்லாத்தையும் பேசுகிறீங்க. நீங்கள் லேடிஸ் எல்லாத்தையும் பேசுகிறீங்க, அக்காவை கூட பேசுகிறீங்க. எங்கள் பின்னாடி இருக்கவர் தான் உண்மையான நடிகர்கள். இங்கே எல்லாருமே மூஞ்சி தெரிஞ்ச நடிகர் தான். அவங்க பின்னாடி இருக்க ஒரு நடிகர் கிடையாது, யாருக்குமே ஓட்டு கிடையாது அவங்களுக்கு. அவங்கள வச்சுட்டு சரத்குமாரோடைய அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த ரமேஷ்ன்றவன் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ரமேஷ்ன்றவன் யார்? அவனை பற்றி ஒரு ஐஎஸ் தகவல் இப்போ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏசி சார். அவனை பற்றி உண்மையான தகவல் எடுத்தால் வெளிநாட்டுக்கு பெண்களை சினிமா நடிகர்கள்ன்ற பேர்களை அமைச்சு அவங்கள விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான்னு சொல்லி தெரியுது. நிச்சயமாக இதுக்கு காவல்துறை சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் கமிஷனர் நாளைக்கு இல்லை நாளைக்கு மண்டே காலையில் நானும் விஷால் சார், நிதிஷ் சார் எல்லோரும் சேர்ந்து பார்க்க இருக்கிறோம். இனிமேல் நிதிஷ் சார் மேலே அபாண்டமான போய் உங்கள் தோல்வி பயத்திற்காக உங்கள் தோல்வியை ஒத்துட்டு இப்போ ஓடிடுங்க, எங்கள் கூட சேர்ந்துருங்க. உங்களுக்கு என்ன பதவி வேணுமோ கேட்டு வாங்கிட்டு எங்கள் கூட சேர்ந்துங்க. ஒரே அணியாக நின்று நடிகர்களுக்கு நல்லது செய்வோம், தலிந்த நடிகர்களுக்கு நல்லது செய்வோம். இது மாதிரி தேவையில்லாத ஒரு அசிங்கமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாண்டு உங்கள் அனைவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. சதஸ் சாருக்கு ஒரு சின்ன அட்வைஸு சார், இது மாதிரி கேடுகட்ட ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்காதீங்க. உங்கள் பேர் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. உங்கள் குடும்ப சினிமாவை தயவுசெய்து கழட்டி விடுங்க. ராதிகாவை கூட வச்சுக்காதீங்க, ராதா ரவியை கூட வச்சுக்காதீங்க. நீங்கள் வேணால் தனியாக எங்கள் அணிக்கு வாங்க. உங்கள் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்தலை. நிச்சயமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பதவி தரப்படும். விஷால் அணியின் சார்பாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். மற்ற யாருமே எங்களை சீண்டி பார்க்காதீங்க. நாங்கள் யாருமே சும்மா இருக்க மாட்டோம். என் கூட இருக்கிற நிதிஷ் சார் எங்கள் கூட வந்தவொடனே இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு எவ்வளோ பெரிய பலன் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்கள் நிச்சயமாக எங்களை சீண்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அம்மாவுடைய ஆட்சியை நீங்கள் அரசியலாக்கி எல்லாம் ப்ராப்ளம் பண்ண நினச்சிங்கன்னா நிச்சயமாக அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாவே உங்களை சட்டமன்றத்தில் உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு புகார்தாரர் கோவிந்தராஜ், புகார்தாரர் அவர் பேர் கோவிந்தராஜ். அவரை தொடர்ந்து 2 முறை கடந்த 12ஆம் தேதி மட்டும் 5:45 இரவு 11 மணிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கொன்று எரிச்சு கொலை செஞ்சிருவேன் வச்சிருவேன்னு கிச்சா ரமேஷ் என்பவர் சரத்குமாரின் ஆதரவாளர். அவருக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக வேலை செய்கிறீங்கன்றத தொடர்ந்து மிரட்டுறாரு. அவர் தான் புகார்தாரர், அவர் தான் கம்ப்ளைண்ட். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரித்தீஷ் அவர்கள் கொலை மிரட்டல் கொடுத்தது அவர் மேலே ஏதோ சிடி ஆதாரம் இருக்குது, அப்படி எதுவுமே கிடையாது. அது பொய்யான தகவல். அது மாதிரி இருந்தால் அதை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது சம்பந்தமாகவே வருகிற திங்கட்கிழமை காலையில் நாங்கள் எல்லாருமே போய் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்க போகிறோம்.
இது முழுக்க சரத்குமார் மற்றும் அவங்க எல்லாரோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த கிச்சா ரமேஷுங்கிறவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் கம்ப்ளைண்ட். அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதா காவல்துறை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். மென்ஷன் பண்ணியிருக்கோம். ராதாரவி, சரத்குமார், ராதிகா இவங்களோட தூண்டுதலின் பேரில் தான் கிச்சா ரமேஷுங்கிறவர் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கோம் கம்ப்ளைண்ட். என் பேர் குணசேகரன். ஆமாம், அப்படித்தான் அவரே ஃபோனில் சொல்கிறாரு. கிச்சா ரமேஷ் கோவிந்தராஜ் கிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம்னு அவன் ஃபோன்லேயே சொல்கிறார். மிரட்டினதே வந்து கிச்சா ரமேஷ் மிரட்டினதே வந்து அவங்க தான் சொல்கிறாங்க. 2 தடவை எனக்கு ஃபோன் கால் போட்டு மிரட்டி இருக்காங்க. முந்தின நைட்லேருந்து அது சார்பாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் அதுக்காக காவல்துறை அவர்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தக்க நடவடிக்கை எடுத்து நல்லா பதில் அளிப்பாங்க சொல்லுங்கள். கிச்சான்ற ரமேஷ் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த ஃபோனில் இன்னொரு கால் வந்தது. அவர் மேலுக்கு அவர் பேர் சொல்லவில்லை, அவர் நம்பர் தான். அதுவும் அதுலேருந்து அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கு. 2 நம்பரும் கொடுத்துருக்கு ஸ்டேஷனில். அவங்க நல்ல தகவல் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்ககிட்ட வேலை செய்கிற ஆள் தான் அவர். அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் அவர். கிச்சா ரமேஷ் இல்லை, கம்ப்ளைண்ட்டில் பேர் இருக்குது. அவங்களுடைய கட்சி ஆளுங்க தான் கம்ப்ளைண்ட்டில் பேர் இருக்குது. அவர் பேர் இருக்குது. சரத்குமார் சார், ராதிகா மேடம் பேர் எல்லார் பேரும் இருக்குது. ஆனால் அவரோட கட்சியோட ஆள் தான் அவர். சரத்குமார் சார் கட்சியோட ஆள் தான் கிச்சா ரமேஷ்ன்றவர். அவர் தான் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பையனை வந்து அதே மாதிரி மிரட்டியிருக்காங்க. இன்னொரு ஆள் அதே மாதிரி லொக்கேஷனில் போயிட்டு அடிக்க போயிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு தக்க சம்பவம் அவங்களோட தூண்டுதல் பேர் நடக்குது. கண்டிப்பாக மிரட்டுறாங்க. உங்களை என்ன வார்த்தையால் மிரட்டுறாங்க? பாடு உன்னை ஒரு வாரத்தில் வந்து நீ செத்துருவ, நீ ஒரு வாரத்தில் நீ உசுரோடு இருக்க மாட்டே, நீ எங்கே அகப்பட்ட மரியாதை வீடு விட்டு ஓடுகிற அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேசுகிறேன். உங்கள் நேம் என்னன்னு கேட்டால் நேம் சொல்ல மாட்டேன்றாங்க. பட்டா நீ எதுக்கு நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்கிறா அப்படின்றாங்க. இது அவங்க பேசுனா அவங்க நேம் சொல்ல மாட்டேன்றாங்க மறுபடியும். ஆமாம், அவங்க தூண்டுதல் தான். ஆமாம், கொடுத்துருக்கு. சொல்லியாச்சா அவருக்கு மென்ஷன் பண்ணிக்க. அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மூலிமா எழுத்து மூலிமா நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் சார், நான் இப்போ வந்து அந்த சைடு நான் முன்னாடி வந்து அவங்க சைடில் நான் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு பிடிக்கலன்றதால இந்த நிர்வாகம் பக்கம் வந்திருக்கேன். நான் இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேர்ந்துட்டனால அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நாங்கள் ஏரோவாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதனால் இப்போ இந்த ஏரோவெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டான்றதுனால அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சார். இவ்வளோ தாங்க சார்.